அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் TNPSC சிவில் சிட்டி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஆர்பிக்கான ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் வந்து எக்ஸாமினேஷன் எழுதிருப்பேன் டிஆர்பி பாலிடெக்னிக். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அதை தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டைரக்ட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரும். ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸில் அங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லெக்சரர் வந்து இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆஃப் த இயர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வந்து வெப்சைட்ஸ் உங்களுக்கு நார்மலாக வரும். ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கிற லிங்க்கு. ஸோ இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் த ரிசல்ட்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க் நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் ஆல்சோ ஃபைனல் கீ அண்டு வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் சப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வரும், நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, ஸோ கிளிக் ஹியர் ஃபார் த ரிசல்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு லாகின் அப்படின்றது வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. இதில் லாகின் பண்ணி உங்களோட டேஷ்போர்ட்ஸில் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டு டவுன்லோடு உங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கணுன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட கிளிக் லாகின் கொடுத்துட்டு என்டர் யூசர் ஐடின்னு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட டேஷ்போர்டில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இயர் டவுன்லோட்ஸ் டு தி கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தி ரிசல்ட்ஸ்னு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணால் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 190க்கு உங்களோட மார்க் என்ன அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நானே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது அது வந்து கிளிக் ஹியர் டு டவுன்லோட் தி அட்மிட் கார்டு தான் இருந்தது டேஷ்போர்டில். அதுக்கப்புறம் கீழே செக் பண்ணும்போது தான் அந்த டவுன்லோட் ரிசல்ட்ஸ் வந்து இருந்தது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டிஆர்பி ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு இது வந்து எல்லா மெம்பர்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர்லி இப்போ வந்து சிவில் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ ஒரு இது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பர்டிகுலர் சிவில் இன்ஜினியரிங் வந்து கிளிக் பண்ணோம்ல அதில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் வந்து யாரெல்லாம் வந்து இந்த அப்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணால் கொஷின் நம்பர் என்ன, அதாவது சேலஞ்சு பை கேண்டிடேட்ஸில் நீங்கள் வந்து என்ன கொஷின் சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்றது, எத்தனை கொஷின் சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்றது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ மொத்தம் வந்து ஒரு 21 பேஜ் வந்து இருக்கும். ஸோ வந்து அப்படியே கீழே வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து சேலஞ்சு ஈச் கொஷின்னா 5, 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஓகேங்களா கேண்டிடேட் கிளைம்ஸ் வந்து அக்செப்டடா ரிஜெக்டடா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து இது 2 மட்டும் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட கொஷின் நம்பர் வந்து மேலே இருக்கும். பார்ட் பியில் 16வது நம்பர், 17வது நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பியில் வந்து 40வது நம்பர் கொஷின்ஸ், ஓகேங்களா. இது எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால சிஆர்டி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து அக்செப்டட் சீன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இது வந்து ஃபைனல் கீழே வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி வந்து இங்கே பார்ட் ஏகுது இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. இன்னொரு கொஷினுக்கு வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் கீன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபைனல் கீழே இங்கே வந்து கீழே பர்டிகுலராக வந்து சிவிலுக்குன்னு பார்த்தோம்னா மற்ற எல்லாருக்கும் இருக்கும். இதோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியல டெலிகிராமில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்ட் ஏல ஒரு கொஷினும் பார்ட் பியில் 2 கொஷின், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்தோம்னா 17-40 பார்ட் ஏல ஒரே ஒரு கொஷின் பார்த்தோம். 104வது கொஷின் ஏஆர்பி. இதுதான் வந்து ஆன்சர்ஸ், ஓகேங்களா. இதுதான் வந்து நம்ம பிடிஎஃப் அந்த டவுன்லோட் 2 இருக்கும். இப்போ ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணி பார்ப்போம். ஸோ ரிசல்ட்ஸில் உங்களை நீங்கள் லாகின் பண்ணி உங்களோட டேஷ்போர்டில், ஓகேங்களா. ஸோ டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து இங்கே கிளிக்கிற டவுன்லோட் அட்மிட் கார்டு தான் இருக்கும், ஓகேங்களா. அது கீழே வாங்க. கீழே உங்களோட ரோல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பான். ரோல் நம்பர் கீழே மார்க்ஸ் அப்டென்ட் இன் தி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் அப்படின்றது அவுட் ஆஃப் 190க்கு எவ்வளோ அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரிசல்ட், எவ்வளோ மார்க்ன்றது வந்து தெரிஞ்சிருக்கும். மற்ற வந்து கேட்டகரி லிஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா. நீங்கள் என்ன இதில் வரீங்க, ஓவரால் ரேங்க், அது எல்லாமே வந்து பின்னாடி, ஓகேங்களா, அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்ஸ் நீங்கள் உங்களோட மார்க் என்னன்றது தெரிஞ்சிக்கலாம். அவுட் ஆஃப் 190க்கு எவ்வளோ அப்படின்றது சிபிடி டெஸ்ட்டில் எடுத்துருக்கிற மார்க் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. அங்கே உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா. நன்றி. நம்ம இதே போல இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் உடனே தெரிஞ்சால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. நன்றி நண்பர்களே.